ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் அரிசி பயன்படுத்தி நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் எப்படி இட்லி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப வருஷமாக கடை வச்சுருக்க ஒரு கடைக்கார அண்ணா சொன்ன ரகசிய பொருள் இதை நம்ம சேர்த்துருக்கோம். அந்த ஒரு பொருள் சேர்த்தா போதும், நீங்கள் வெறும் ரேஷன் அரிசி மட்டும் சேருங்க, வேறு எந்த அரிசியும் நம்ம கலக்க தேவையில்லை. நம்ம கொடுத்துருக்க இதே மெஷர்மெண்ட்லேயே செஞ்சு பாருங்கள். நல்லா சாஃப்டான மல்லிகைப்பூ மாதிரியான இட்லி கிடைக்கும். இது கூட இன்றைக்கி நம்ம பிரண்டை துவையல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் கால்சியம், விட்டமின், அயன்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாரும் இதை வாரம் ஒரு முறை எடுத்துக்கணும். இப்போ வாங்க நம்ம அளவுகளை பார்க்கலாம். நான் ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஆலாக்கில் சரியாக 4 ஆலாக்கு எடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ரேஷனில் கொடுக்குற நீல அரிசி, குண்டு அரிசின்னு 2 வகையாக இருக்கும். அதில் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம குண்டு அரிசியை கொஞ்சம் சேர்த்தோன்னா இன்னும் நல்லா சாஃப்டாகவே இட்லி நம்மளுக்கு கிடைக்கும். இதில் சரியாக நான் 4 ஆலாக்கு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு ஆலாக்கு ரேஷன் பச்சரிசி சேர்த்துக்கலாம். இதே மாதிரி 4 ஆலாக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி, 1 ஆலாக்கு ரேஷன் பச்சரிசி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அதில் உள்ள நம்மளுக்கு அழுக்கு அந்த நிறம்லாம் மாறி நல்லா வெண்மை நிறத்துக்கு கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு 6 மணி நேரம் நல்லா அரிசி ஊறியிருக்கு பாருங்கள். எந்த அளவுக்கு நம்மளுக்கு வெண்மை நிறத்தில் கிடைச்சிருக்குன்னு அதை நம்ம கல்லுப்பு சேர்த்து ஒரு 3-4 தடவை வாஷ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு நல்லா இந்த மாதிரி நிறத்தில் கிடச்சிரும். அடுத்து நம்ம எடுத்திருக்க அதே ஆலாக்கிலே ஒரு ஆலாக்கு உளுந்து சேர்த்து அதை நான் ஊற வச்சுருக்கேன். நம்ம எடுத்திருக்க 5க்கு 1ங்கிற ரேஷியோ, அதாவது 5 ஆலாக்கு அரிசி, 1 ஆலாக்கு உளுந்து. இது கூட 2 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்து அதையும் ஊற வச்சுக்கலாம். இப்போது இது எல்லாம் நல்லா ஊறி வரட்டும். இப்போ நம்ம பிரண்டை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. முழங்கால் வலி, மூட்டு வலி, இந்த மாதிரி எலும்பு தேய்மானம் எல்லாருக்குமே இது ரொம்ப நல்லது. இதில் நிறைய கால்சியம், விட்டமின், அயன்னு நிறைய இருக்குது. இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் வாரம் ஒரு முறை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 3 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம தோல்களை நீக்கிட்டு அதை எடுத்துக்கணும். மேலே ஒரு தோல் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் உரிச்சிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி உள்ளே நம்மளுக்கு இருக்கும். அந்த தோலை நீங்கள் எடுக்கையில் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க, இல்லைன்னா அரிக்கும். இல்லை கவர் போட்டுக்கிட்டு அந்த மேலே உள்ள தோலை எடுத்துட்டிங்க அப்படின்னா நரம்பு மாதிரி இருக்கும். அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பவுல் அளவு எடுத்திருக்கேன். இதை சுத்தமான நல்லெண்ணெயில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இதை சரியாக ஒரு 3 நிமிஷம் அளவு நல்லா நல்லெண்ணெயில் மிதமான சூட்டில் இந்த மாதிரி வறுத்தெடுத்துக்கோங்க. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நீங்கள் வாரம் ஒரு முறை இதை எடுத்துக்கோங்க. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லோரும் சாப்பிட்லாம். இட்லிக்கு அட்டகாசமான சுவையில் இருக்கும். இப்போ 3 நிமிஷத்தில் நம்மளுக்கு நல்லா இந்த மாதிரி நிறம் மாறி இருக்கு பாருங்கள். நல்லா க்ரீன் கலரில் உள்ளது இந்த மாதிரி கோல்டு கலரில் மாறி இருக்கும். இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிட வேண்டியதான். இதை நம்ம எடுத்துடலாம். இப்போது அதே பாத்திரத்தில் நம்ம மற்றதை சேர்த்து நம்ம துவையல் ரெடி பண்ணிடலாம். இதை நீங்கள் கெட்டியாக துவையல் மாதிரி சாப்பிட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் தண்ணியாக கலந்து சட்னி மாதிரியும் இதை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இது கூட காரத்திற்கேற்ப காஞ்ச மிளகாய் நான் ஒரு 4 சேர்த்துருக்கேன். இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நம்மளுக்கு நல்லா இதோட நிறம் மாறி வரணும். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் அது இன்னும் நல்லது. ஒரு பவுல் அளவு சேர்த்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் 1 சேர்த்துருக்கேன். ஒரு பழுத்த தக்காளி 1 சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இதை நீங்கள்
2 வாரம் வரையும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு கெட்டே போகாது. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நம்ம கெட்டே போகாமல் வச்சு சாப்பிடலாம். அதோடையும் இது உடலுக்கு ரொம்ப நல்லது. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை சாப்பிட்டுக்கிட்டு வாங்க. இப்போது இதில் நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கிறேன். இது கூட பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 4 பல் அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம எப்போதும் எப்படி நார்மலாக வெங்காய சட்னிக்கு வதக்குவோம் அதே மாதிரி தான். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா நம்மளுக்கு அதோடைய பச்சை வாசனை போய் கலந்து வரும். இது கூட நம்ம வதக்கி வச்சுருந்த பிரண்டையை சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 3 நிமிஷம் எண்ணெயில் வதக்கி வச்சுருந்தோம்ல, அந்த பிரண்டையை இது கூட சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க. இதில் நம்மளுக்கு ஒரு நரம்பு மாதிரி இருக்கும், அதை மட்டும் நீக்கிட்டால் போதும், அவ்வளோதான். இதை சாப்பிடலாம். இதை சாப்பிட்டுட்டு வர நம்மளுக்கு ரத்தம் அதிகமாகும். இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. கண்டிப்பாக இதை சாப்பிடுங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதை நல்லா கலந்து விட்டு இதை ஆற விட்டு அரைச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதான். சுவையான பிரண்டை துவையல் நம்மளுக்கு தயாராகியாச்சு. இதை நீங்கள் 2 வரையும் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். இதை சாதத்துக்கூடையும் நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப தேவையில்லை. அரைச்சி எடுத்துட வேண்டியதான். அடுத்து நம்ம ஊற வச்சுருந்தோம்ல வெந்தயம், அதை ஃபஸ்ட்டு சேர்த்துட வேண்டியதான். முதல்ல சேர்த்து அந்த வெந்தயத்தை நல்லா அரைச்சிக்கலாம். நம்மளுக்கு நல்லா மைய அரையுது பாருங்கள். நல்லா இது நம்மளுக்கு மைய அரைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்து சேர்க்கணும். இல்லைன்னா நம்மளுக்கு ஒழுங்காக அரைப்படாமல் இருக்கும். இது நல்லா அரைஞ்சி வந்தோன்னே இதில் நம்ம உளுந்தை சேர்த்துக்க வேண்டியதான். வெந்தயம் சேர்க்குறது நம்மளுக்கு ரொம்ப குளிர்ச்சி, அதனால் இட்லியில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி வெந்தயம் சேர்க்குறனால நம்மளுக்கு தோசை நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்கும். இதே மாவை நீங்கள் தோசைக்கும் ஊற்றி பாருங்கள், நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக கடைகளில் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். இப்போ உளுந்தையும் சேர்த்து நல்லா ஆட்ட வேண்டியதான். எந்த அளவுக்கு நம்மளுக்கு பொங்கி வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து இந்த மாவை ஆட்டி எடுத்துக்க வேண்டியதான். நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போது இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துட வேண்டியதான். உளுந்து நம்மளுக்கு ஏன் இந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குன்னா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் உளுந்து ஆட்டணும். அதே மாதிரி வெந்தயத்தை நம்ம சேர்க்குறனால நம்மளுக்கு நிறைய பொங்கி கிடைக்கும். சரியாக ஒரு ஆளாக்கு அளவு தான் நம்ம உளுந்து சேர்த்தோம். நீங்கள் எந்த அளவுகள் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர், கிளாஸ், அந்த மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் அளவுகள் எடுத்துக்கலாம். நீங்கள் எதில் எடுத்தாலும் 5க்கு 1ங்கிற அளவு தான். நம்ம அடுத்ததான் முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். நீங்கள் அதை சேர்க்குறதால உங்களுக்கு இட்லி நல்லா கடைகளில் கிடைக்கிற மாதிரி சாஃப்டாக கிடைக்கும். அதே மாதிரி இட்லி மாவும் சீக்கிரத்தில் உங்களுக்கு புளிச்சு போகாது. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு ஆளாக்கு தான் உளுந்து சேர்த்தோம். எந்தளவுக்கு நம்மளுக்கு நிறையா கிடைச்சிருக்குன்னு பாருங்கள். அடுத்து நம்ம எடுக்கிற அந்த முக்கியமான பொருள் உடைச்ச கடலை தான். இது ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இதை நம்ம ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம இந்த உடைச்ச கடலையை சேர்த்து இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த உடைச்ச கடலை நம்மளுக்கு இட்லியை நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப நேரம் ஆனாலும் நம்மளுக்கு அதே சாஃப்ட்டு அதே மாதிரி இருக்கும், கல் மாதிரியே ஆகாது. அடுத்து நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துட வேண்டியதான். நல்ல மையாக நம்மளுக்கு அரைஞ்சோன்னு அடுத்து நம்ம அரிசியை சேர்த்துக்கணும். நம்ம காலையில் வைக்கிற இட்லி அதே மாதிரி நைட்டு உங்களுக்கு இருக்கணும்னா இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் மாவு அரைச்சி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை சேர்த்துட வேண்டியதான். நல்லா உடைச்ச கடலை அரைப்பட்டோன்னா அரிசி சேர்த்துக்கோங்க.
உடச்ச கடலை, பொட்டுக்கடலை இது எது வேணாலும் சொல்லுவாங்க. இது ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கோங்க. நம்ம எடுத்திருக்க மாவு அளவுக்கு 2 ஸ்பூனு. நீங்கள் கூட அரிசி ஊற வைக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன்னு போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா மையாக அரைஞ்சிருக்கு பாருங்கள். ரொம்ப நைஸாக இட்லிக்கு அரைஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் கொரன்னு இருக்கணும். இப்போது உளுந்தையும் இட்லி மாவையும் சேர்த்து நல்லா கலந்துட வேண்டியதான். எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போது நம்ம தேவைக்கேற்ப எடுத்து அதில் கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்துக்க வேண்டியதான். இந்த மாதிரி மாவு கலக்கையில் நம்ம இந்த மாதிரி நல்லா அடித்து கலக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா இட்லி சாஃப்டாக கிடைக்கும். இந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணுங்கள். எந்தளவுக்கு நம்மளுக்கு நல்லா பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி சூடானதுக்கப்புறம் தான் நம்ம இட்லி ஊற்றணும். இது பிகினர்ஸ்க்கு தெரியாது, அதனால தான் இந்த டிப்பை சொல்கிறேன். நல்லா தண்ணி சூடு வந்தோன்னே இந்த மாதிரி ஒவ்வொரு இட்லியாக ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் மாவு அரைச்சி பாருங்கள். உங்களுக்கு நல்லா சாஃப்டாக மல்லிகைப்பூ மாதிரியான இட்லி கிடைக்கும். நல்லா பந்தாக இருக்கும். ரொம்ப நேரம் ஆனாலும் எவ்வளோ நேரம் ஆனாலும் அது நம்மளுக்கு கல் மாதிரி ஆகாமல் அதே சாஃப்ட்னஸ் இருக்கும். இப்போ இட்லியை வேக வச்சுக்கலாம். ஒரு 8 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கரண்டி விட்டு குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இட்லி எடுத்துட வேண்டியதான். இந்த இட்லி பாத்திரத்தை இந்த மாதிரி தட்டு வச்சு எடுத்துட்டு அதை கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி எடுத்துட வேண்டியதான். கொஞ்சம் கூட நம்மளுக்கு ஒட்டவே இல்லை பாருங்கள். அந்த இட்லி துணியில் இந்த மாதிரி தண்ணி தெளித்து எடுக்கணும். சூப்பரான குஷ்பு இட்லி நம்மளுக்கு தயாராகியாச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பந்து மாதிரி இருக்குன்னு. அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், ரெசிபீஸ் வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.